எதிர்பார்க்கலல்ல ஜான் ஆரோக்கியசாமி, எதிர்பார்க்கலல்ல ஆதவ அர்ஜுனா ரெட்டி, எதிர்பார்க்கலல்ல ஜோசப் விஜய். நீங்க பிச்சை எடுக்க தூக்கி பிடிச்ச எம்ஜிஆரையே சீமான் அடிப்பாருன்னு. அதுதான்யா சீமான், அதுதான்யா ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். பிரேவா நின்றனால தான் இவ்வளவு இடத்துக்குள்ள சீமான் வந்திருக்காப்புல. ஆஸ்திரேலியா மாதிரி அழகிய கடற்கரை, சென்னை மெரினா பீச்சு, அதை தூக்கி போடுங்கய்யா. திராவிட சுடுகாட்டு ஆக்கிட்டான், கடற்கரை அழகை கெடுத்துட்டான்னு ஒருத்தன் சொல்கிறான்ல. அதை சோதரர் இவர் கவுண்டமணி போல்டானவையா வந்தால் கையெழுத்து கடற்கரை சமாதியெல்லாம் அகற்றுவோன்னு சொல்கிறான். சீமான மாதிரி ஒரு போல்டான அரசியல்வாதியை நான் பார்த்ததில்லைன்னு நகைச்சுவையில் டாப் நகைச்சுவை நம்பர் 1 நகைச்சுவை நடிகர் ஐயா கவுண்டமணி அதை பேசியிருக்கிறாரு. ஸோ விஜய் ரஜினி ரசிகர்னு சொன்னாப்புல. அப்புறம் எம்ஜிஆர் எடுத்து லாபத்துக்காக போனார். அதே மாதிரி இப்பவும் கொள்கை தலைவர் நாளை சொல்லிக்கிட்டு லாபத்துக்காக எம்ஜிஆர் அண்ணான்னு சொல்லும்போது அண்ணா விஷயத்தை ஒரு சின்ன அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு அரசியல் இருக்குது சீமானுக்கு. லைட்டாக அடிச்சுட்டு எம்ஜிஆர் விஷயத்தை அடித்து தூக்கி போட்டுட்டாரு. ஸோ விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு பெரிய லாபம். எம்ஜிஆர் விஷயத்தில் எம்ஜிஆருக்கு ஊழலையும், எம்ஜிஆருக்கு புற மலையாளித்தனத்தையும், எம்ஜிஆர் ஏழை எளிய மக்கள் மருத்துவர் ஆகிறதுக்கு குறுக்கன்னதையும் சீமான் அடித்தது சீமானுக்கு பெரிய செல்வாக்கை கொடுக்கும். விஜய்க்கு எம்ஜிஆர் வச்சு ஒன்றும் கிடைக்காது.